ஓம் சாய்ராம். சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன். ஒரு சாய் பக்தர் வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொருத்தவங்க வந்து, பாபாவோட பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாபாவோட பிரசாதம் குடுத்துருக்காங்க. இவங்க சாய் பக்தர்னே இவருக்கு இப்ப தான் தெரிஞ்சிருக்கு. அவர்ட்ட கேட்டிருக்காங்க, "எங்க நீங்க பூஜை பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி இவரு கேட்டிருக்காரு. அங்க ரூம்ல வந்து பாபாவோட கேலண்டர் ஒண்ணு இருக்கு. அந்த கேலண்டருக்கு முன்னாடி தான் நான் பூஜை பண்ணேன் அப்டின்ருக்காங்க. அப்ப இவரு கேட்டிருக்காரு, "ஏன் உங்க வீட்ல பூஜை பண்ணலையா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. "எங்க வீட்ல பாபாவோட ஃபோட்டோவே இல்ல" அப்படின்னோனே, இவருக்கு உடனே என்ன தோணியிருக்குன்னா, நம்ம உடனே இவங்களுக்கு பாபாவோட ஃபோட்டோ குடுத்தே ஆகணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்திருக்காரு. வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே, அவங்க வீட்ல இருக்க பாபா ஃபோட்டோவ எடுத்து பேக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ இவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, "என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த பாபா ஃபோட்டோவ நான் குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லியிருந்திருக்காங்க, "இந்த பாபா ஃபோட்டோ குடுக்காதீங்க. ஏன்னா, இந்த பாபாவுக்கு தான் நான் டெய்லி பூஜை பண்ணுவேன், ஆரத்தி பாடுவேன், பஜனை பண்ணுவேன், நெய்வேத்தியம் காமிப்பேன். இந்த பாபாவ நீங்க குடுக்காதீங்க. புதுசா கடையிலேருந்து வேற ஃபோட்டோ வாங்கி குடுங்க. இந்த ஃபோட்டோ குடுக்காதீங்க." அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனாலும் இவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, "இவ்ளோ பாபா ஃபோட்டோ நீ வீட்ல வச்சிருக்கீல்ல, அவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணு. இந்த பாபாவ தான் நான் குடுக்க போறேன்." அப்படின்னு சொல்லி இவரு பேக் பண்ணிட்டாரு. பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மத்த பாபாவுக்கெல்லாம் இவங்க வந்து பூஜை பண்ணி, ஆரத்தி காமிச்சு, பாபாவுக்கு வந்து நெய்வேத்தியம்லாம் காமிச்சிருக்காங்க. காமிச்சு முடிச்ச உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சரியான ஃபீவராம். ஃபீவர்னா ஒரு 102 டிகிரிக்கு மேல ஃபீவர் அடிச்சிருந்திருக்கு. தூக்கி தூக்கி போட்டிருந்திருக்கு. இவங்க ஒய்ஃப் ரொம்ப பயந்துருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்ல இருக்க மருந்து, பாபாவோட உதியெல்லாம் எடுத்து குடுத்துருக்காங்க. அப்பவுமே அவருக்கு சரியாவே இல்லையாம். அப்பதான் அவரு மனசுல என்ன தோணியிருக்குன்னா, வீட்ல இருந்த பாபா ஃபோட்டோவ எடுத்து நம்ம குடுக்க போனோம்ல, அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா, வீட்ல பாபா வந்து எத்தன பாபா இருந்தாலும், நம்ம வந்து பாபா கிட்ட பூஜை பண்ணும்போது, பாபாவே அங்க இருக்காரு. பாபாவே அதுல ஐக்கியமாயி இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க அப்பதான் தோணியிருக்கு. பாபாவ வந்து ஃபோட்டோவா பார்க்கக்கூடாது. பாபாவே அங்க இருக்காரு. இத்தன வருஷமா நம்ம பூஜை பண்ண பாபாவ, பாபாவே ஐக்கியமாயி உட்கார்ந்த பாபாவ போய் நம்ம குடுக்க போயிட்டோமே! எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாபா கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டு, "பாபா என்னைய மன்னிச்சிருங்க பாபா. நான் உங்கள குடுக்க போயிட்டேன். நீங்களே அதுல இருக்கீங்கன்றது எனக்கு இப்ப தான் புரியுது. உங்கள நான் ஃபோட்டோவா பார்த்துட்டேன் பாபா. என்னைய மன்னிச்சிருங்க. எங்கள கூடவே நீங்க இருக்கீங்க. எங்களுக்கு எவ்ளோ நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைய மன்னிச்சிருங்க பாபா. நான் இனிமே உங்கள குடுக்கவே மாட்டேன். நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும்." அப்படின்னு சொல்லி இவர் மனசார பாபா கிட்ட பிரேயர் பண்ணியிருக்காரு. அவர் பிரேயர் பண்ணி கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, அவரோட காய்ச்சல் குறைஞ்சிருச்சாமா. அவ்ளோ பெரிய அற்புதம் பாபா பண்ணியிருக்காரு. இதுல என்ன தெரியுது பாருங்க சாய்ராம். பாபா வந்து ஃபோட்டோ தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வீட்ல பாபாவோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி, பாபாவோட புக் இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே பாபா ஐக்கியமாயிருக்காரு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். பாபாவ வந்து நம்ம மனசார கும்பிடும்போது, பாபாவே அதுல ஐக்கியமாயிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் சாய்பாபா இந்த சாய்ராமுக்கு உணர்த்தியிருக்காரு. "நீ அத ஃபோட்டோவா பார்க்காத, நானே அதுல ஐக்கியமாயிருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்த்தியிருக்காரு. அடுத்த நாளே அவர் போய் புதுசா ஒரு பாபாவோட ஃபோட்டோவ வாங்கி, அவங்களுக்கு கொண்டு போய் குடுத்துருக்காங்க.